நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். கர்நாடக மாநிலம் தும்கர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது கோவில் நகரமான தேவராயனதுர்கா. இங்குள்ள மலைப்பகுதியில் பழமை வாய்ந்த நரசிம்மர் கோவில் அமைந்துள்ளது. மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த கோவிலுக்கு உள்ளூர் மட்டுமின்றி வெளியூரில் இருந்தும் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். இந்த நிலையில் இந்த கோவிலுக்கு வந்த ஒரு குடும்பம் அங்கிருந்த வயதான அர்ச்சகரை சரமாரியாக தாக்கிய சம்பவம் கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. தேவராயனதுர்கா கோவிலில் அர்ச்சகராக இருப்பவர் 72 வயதான நாகபூஷணாச்சாரியார். இவர் கோவிலுக்கு வரும் பெண் பக்தர்களிடம் தவறாக நடந்து கொள்வதாக ஏற்கனவே புகார் எழுந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த சூழலில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பெங்களூரைச் சேர்ந்த ஒரு தம்பதி தங்களுடைய 18 வயதுக்குட்பட்ட மகள் மற்றும் 2 மகன்களுடன் தேவராயனதுர்கா மலை கோவிலுக்கு வந்துள்ளனர். இவர்கள் அனைவரும் மலையடிவாரத்தில் இருந்து மேலே ஏறிக்கொண்டிருந்த போது அர்ச்சகர் நாகபூஷணாச்சாரியார் கீழே இறங்கிக் கொண்டிருந்துள்ளார். அப்போது மடிக்கட்டு பகுதிக்கு வந்த அர்ச்சகர் நாகபூஷணாச்சாரியார் அங்கிருந்த சிறுமிக்கு குங்குமம் வைப்பது போல அவரிடம் தவறாக நடக்க முயன்றதாக சொல்லப்படுகிறது. அந்த நேரத்தில் இதை பார்த்து கடும் கோபத்துக்கு ஆளான சிறுமியின் 2 அண்ணன்கள் தாக்குதலுக்கு தயாராகியுள்ளனர். அர்ச்சகர் நாகபூஷணாச்சாரியார் செய்த இந்த வக்கிர வேலைக்கு முதியவர் என்றும் பாராமல் அங்கிருந்த பச்சை கொம்பால் சரமாரியாக தாக்கியுள்ளனர். அப்போது இந்த தாக்குதலை பார்த்து அதிர்ச்சி அடைந்த சக பக்தர்கள் அங்கு நடந்த சம்பவத்தை தங்களுடைய செல்போனில் வீடியோவாக எடுத்துள்ளனர். இது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகி தற்போது பரபரப்பை ஏற்படுத்தி வரும் நிலையில் போலீசார் இந்த சம்பவம் குறித்து பல்வேறு கோணங்களில் விசாரித்து வருவதாக கூறியுள்ளனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.